ஒரு பெரிய ஆற்றின் ஓரத்தில் ஒரு கிளி மரத்தில் வாழ்ந்தது. அந்த ஆற்றில் ஒரு முதலை வாழ்ந்து வந்தது. 2 பேரும் நல்ல நண்பர்களாக இருந்தனர். தினமும் கிளியும் முதலையும் பேசிக்கொள்வது வழக்கம். ஒரு நாள் முதலை கிளியை பார்த்து, "உன்னால் பறக்க முடியும். நீலக் கடலையும் பெரிய காடுகளையும் பார்த்திருப்பாய். எனக்கு அந்த இடங்களைப் பற்றி சொல்லு" என்று கேட்டது. கிளி மகிழ்ச்சியாக பல கதைகளைச் சொன்னது. ஆனால் முதலைக்கு கிளியின் புத்திசாலித்தனம் மீது பொறாமை ஏற்பட்டது. முதலை மனதுக்குள் நினைத்தது, "இதுபோல புத்திசாலியான கிளியை நான் சாப்பிட்டு விட்டால் என் புத்தி கூட அதிகமாகும்" என்று. முதலை கிளியை ஏமாற்ற ஒரு திட்டம் போட்டது. அது கிளியிடம், "நீ எப்போதும் இந்த மரத்தில் மட்டும்தான் இருப்பாய். என் வீட்டுக்கு ஆற்றின் அந்த பக்கத்துக்கு வந்து என்னுடன் உணவு சாப்பிடுவாயா?" என்று கேட்டது. கிளி முதலையின் மனதை கவனித்தது. அது முதலையின் கண்களில் உள்ள தந்திரத்தை பார்த்துவிட்டது. கிளி உடனே யோசனை செய்து, "சரி, முதலில் என்னை ஆற்றின் மையம் வரை அழைத்துச் செல். அங்கே நான் பறக்க விரும்புகிறேன்" என்று சொன்னது. முதலை கிளியை தன் முதுகில் வைத்து ஆற்றின் மையம் வரை நீந்தியது. அங்கே வந்ததும் கிளி தன் சிறகுகளை விரித்து உடனே பறந்து விட்டது. கிளி பறந்தபோது முதலையை நோக்கி சொன்னது, "நீ ஒரு நண்பனாக இருந்து என்னுடன் உணர்வுபூர்வமாக பழகி இருக்கலாம். ஆனால் நீ தந்திரம் செய்தாய். இனி நான் உன்னுடன் நட்பாக இருக்க மாட்டேன்." முதலை மிகவும் வருத்தம் கொண்டது. கிளியின் புத்திசாலித்தனம் காரணமாக அது ஏமாந்தது. கதையின் கருத்து: தந்திரத்தால் கிடைக்கும் வெற்றி நிலைத்ததல்ல. புத்திசாலித்தனம் மற்றும் நேர்மை எப்போதும் வெற்றி பெறும்.